அடுத்ததாக எழுத்தாளர் உரை கவிஞர் சௌமியா சிவராஜ் அவர்களுடைய உரை. தலைப்பு வருங்கால இலக்கியம். கரவொலி எழுப்பி வருக, நல்லதொரு உரை தருக. ஒரு சொல் கேளீர் சேமுற வேண்டுமெழில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர்ங்கிற பாரதியாரோட வரிய முன்னிறுத்தி தொடங்கலாம். இல்ல செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனேன்னு பாரதிதாசனோட வரியவும் முன் வச்சு தொடங்கலாம். ஆனா இந்த ஆகச்சிறந்த மேடையில என்னோட கவி வரிய முன் வச்சு தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். தீ குழம்பு என்றீர் நெருப்பின் ஆனந்தம் என்றேன், புயல் காற்று என்றீர் பச்சை இலையின் காதல் என்றேன், வெள்ளப்பெருக்கு என்றீர் நெருப்போடு நீர் உரையாடல் என்றேன், மொழி என்றீர் ஆம் நீங்கள் தமிழை மொழி என்றீர் நான் உயிர் என்றேன். அப்படிப்பட்ட உயிராகிய தமிழ் மொழியால் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வணங்கிக்கிறேன். என்னோட நூலை ஆய்வு செஞ்ச இவர் நாராயணன் சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றி. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரியை பற்றி நான் சொல்லணும். ரொம்ப ஆகச்சிறந்த தலைப்பாக இந்த மேடையில் நான் கருதினேன். காரணம் என்னென்னா, ஒரு மருத்துவமனை வளாகத்தில் உணவே மருந்துன்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக அவங்க பேசியிருந்தாங்க. என்னோட பாராட்டுக்கள். எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு பகிர்ந்துக்க வேண்டிய விஷயம் நான் ஒன்று நினச்சது என்னென்னா, என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உறவை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த உறவு நட்பா காதலான்னு என்னால் இன்னி வரைக்கும் தீர்மானிக்க முடியல. காரணம் என்னென்னா, அந்த உறவு பாசத்தில் அம்மாவாகவும் அக்கறையில் அப்பாவாகவும் எப்பயும் கூட இருக்கிற சகோதரனாகவும் காதலனாகவும் துக்கத்தில் தோழனாகவும் அந்த உறவு எனக்கு இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய முதல் காதல், என்னோட முதல் உயிர், என்னோட முதல் குழந்தைன்னு என்னுடைய முதல் யாவுமாய் இருந்த அந்த உறவு என்னோட தமிழ் மொழி தான். இதை தொடர்ந்து இப்போ நான் இந்த நாமக்கல்னு வரப்போ சரி இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போனேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஊர்கள்லையுமே ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்னன்னா, உன்னோட பேரை ஊர் சொல்கிற மாதிரி நீ வாழணும், உன்னோட பேர் ஊர் சொல்கிற மாதிரி நீ நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நாமக்கல் மண்ணில் இருக்க மக்களுக்கு நாமக்கல்ங்கிற ஊர் பேரை உலகம் சொல்லணும்னு பேச வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக நான் சொல்லணுன்னா, முன்னொரு காலத்தில் இங்கே இருக்க எல்லா பெரியவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்னொரு காலத்தில் முட்டைக்கு பேர் போன இந்த நாமக்கலை 2 முட்டைக்கு முன்னாடி ஒன்றா நிற்க வச்சு இன்னைக்கு கல்வியில் முதன்மை மாவட்டமாக திகழ்ந்துட்டு இருக்கிறது இந்த நாமக்கல் மாவட்டம். அப்படி இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது தமிழ் சங்கம் அப்படிங்கிறப்போ நான் என்ன நினச்சேன்னா, தமிழ் சங்கங்களுக்கு நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படி நான் யோசித்த காலகட்டங்கள் நிறையவே இருக்குது. ஏன்னா இளம் படைப்பாளர்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான மேடைகள் அங்கீகரிக்கப்படுதா அப்படின்னு நான் ஒரு கேள்விக்குறியோடு இருந்தேன். ஆனால் இந்த கடந்த சில 3-4 ஆண்டுகளாக நிறைய தமிழ் சங்கங்கள் எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இளம் படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அப்படி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர்கள் ஒருத்தர் தான். அதாவது ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் மாதிரி. ஆனால் அதனுடைய உறவுகள் சொந்த பந்தங்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்படி இந்த தமிழ் சங்கத்துக்கு ஒரு தாத்தனா பாட்டியா இல்லை சித்தப்பனா சித்தியா தாய் மாமனா இங்கே இருக்கக்கூடிய எல்லார் முன்னாடியும் நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு வரும் கால இலக்கியம். இந்த வரும் கால இலக்கியத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இலக்கியம் அப்படிங்கிறத நான் படித்ததுக்கப்புறம் நான் இந்த விவசாயியும் ஒரு படைப்பாளையும் ஒப்பிட்டு சொன்னால் மிகச்சரியாக இருக்கும்னு நினச்சேன். காரணம் என்னென்னா, இப்போ ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு விதையை கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை அறுவடை செஞ்சு வெள்ளாமையை எடுத்து கொடுப்பான். அதே மாதிரி ஒரு படைப்பாளிக்கிட்ட இலக்கணம் தெரியல எதுவும் இல்லைனாலும் தனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு படைப்பை கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிப்பான். அதாவது அதை கற்றுக்கணுங்கிற பயத்தை தாண்டி அதை உபயோகித்து தன்னோட விவசாயம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் வரும் அவனுக்கு. அதே மாதிரி தான் நான் இலக்கணத்தையோ இல்லை தமிழையோ முறையாக நான் பயின்றவ கிடையாது. என்னோட கற்பனை வளத்தில் தான் இந்த 3 புத்தகங்களையுமே எழுதினேன். அதிர்ஷ்டவசமாக இந்த கவிதைகளுக்கு வரையறைக்குட்பட்ட எந்த இலக்கணமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகங்கள் உங்களுக்கு நான் தரேன். அதில் எந்த பிழைகள் இருந்து நீங்கள் சொன்னாலும் நான் மனமும் ஏற்றுக்க விரும்புகிறேன். இந்த வரும் கால இலக்கியம் நான் தலைப்படுத்துக்கிறதுக்கான காரணம் 2 இருக்குது. ஒரு காரணம், இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சங்க நிகழ்ச்சியில் தமிழை பற்றி நம்ம பேசணும், அப்போ தான் சரியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த தலைப்பை எடுத்துட்டேன். 2வது காரணம், நான் சங்க இலக்கியத்தையோ இல்லை நவீன இலக்கியத்தையோ பேசுகிறதுக்கு நான் அதில் முனைவர் பட்டம் வாங்கினவ கிடையாது, 1ஆம் வகுப்பு மாணவி தான். அதனால் வரும் கால இலக்கியத்தை பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம தமிழ் மொழிக்கு உண்டான ஒரு வடிவம், இப்போ உயிரெழுத்துக்கள்னா இதுதான்,
மெய்யெழுத்துக்கள் தான் இதுதான் அப்படின்னு நமக்கு வடிவம் கொடுத்தது யார் அப்படின்னா நம்மளோட ஆசிரியர்கள் தான். இன்னொன்று, இங்கே இருக்க பெரும்பாலானோர் எழுத ஆரம்பித்த முதல் எழுத்து என்ன? அதை நீங்கள் பேனா பிடிச்சி எழுதியிருக்கலாம், இல்லை ஒரு பென்சிலோ இல்லை ஸ்லேட் பென்சிலோ. பெரும்பாலும் எல்லாருமே எழுத தொடங்கிய எழுத்து ஆனாவாக தான் இருக்கும். இப்போ சொல்கிற எல்லாருமே தமிழ் வழி கல்விகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு, பெருசாக தமிழை யாரும் படிக்கிறது கிடையாது, தமிழை விரும்புறது கிடையாதுன்னு. ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கல்வியில் சிறந்து விளங்குற இந்த நாமக்கல் மாவட்டத்திலையுமே எவ்வளவு பெரிய பள்ளிகளில் தன்னோட குழந்தைகளை சேர்த்தனாலும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கொண்டு போய் விட்டு அரிசியில் எழுதுகிற எழுத்து நம்மளோட ஆனாதான். அப்படி நம்ம தமிழ் மொழி பல இடங்கள் இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தமிழ் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அது. அடுத்ததாக நம்ம ஆசிரியர்கள் கொடுத்த வடிவம் தான் இதுன்னு சொல்கிறோம். அப்போது சங்க காலத்திலிருந்தே இதே வடிவம் தான் இருந்ததா அப்படின்னு நான் பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சங்க காலத்தில் இருந்த வடிவம் என்னன்னு நான் பார்க்கும்போது ஹைரோசெஃபிக்னு ஒரு வடிவம்னு சொல்லியிருக்காங்க. அதனோட சான்றுகள்லாம் நான் பார்க்கும்போது ஒரு விலங்கோ இல்லை ஒரு பறவை இனங்களுடைய உருவங்கள் தான் அதில் இருந்திருக்கு. அதை என்னால் புரிஞ்சிக்க முடியல, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த வடிவத்தை என்னால் ஒரு மொழியாக புரிஞ்சிக்க முடியல. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, காலம் வர வர மனிதன் தன்னோட சேர்ந்து தன்னுடைய எழுத்து வடிவத்தையும் உருவாக்கிட்டு வந்திருக்கான். இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, மனிதன் குரங்கிலிருந்து வந்திருக்கான். அப்போது தன் கூட இருந்த விலங்கினத்தையும் பறவை இனத்தையும் வச்சு தமிழ் மொழியை வளர்த்துருக்கான். அடுத்து அவன் காடுகள் அந்த மாதிரி வந்திருக்கலாம். குச்சி வடிவ எழுத்தான பிராமி எழுத்துக்கு அவன் வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் தமிழி வட்டெழுத்துன்னு இந்த மாதிரி தொடர்ந்து வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எழுத்து வடிவத்தில் வந்த முதல் எழுத்து வட்டெழுத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய செப்பேடுகள் ஆகட்டும், இல்லை ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள்னு பெரும்பாலும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் நம்ம காணப்படுறோம். அப்படி தமிழ் மொழி இன்னமுமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொன்னால் இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை இன்னொன்று கூட நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். அப்படின்னா தென்னை மரத்தை கூட நான் ஒப்பிடலான்னு யோசித்தேன். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தென்னை மரத்தை வைக்கிறீங்க, வச்ச இடம் மாறாமல் அப்படியே செங்குத்தாக மேல் நோக்கி வளரும். அதாவது என்ன சொல்கிறது, வளைஞ்சு கொடுக்க நேராக வளரும். ஒருவேளை தாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் முன்னாடி வளர்ந்து போய் கிளைகளை விட்டுருச்சுன்னா சரி போதும், இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு வளர்ந்துட்டு, வளர்றக்கு இடமில்லையேன்னு என்னைக்கும் நின்ன தென்னை மரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணும், கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு எங்கே இடம் இருக்கோ அங்கே தன்னை வளர்த்திக்கும். அதே மாதிரி தன்னுடைய அடுத்த வாரிசுகளை தென்னம்பிள்ளைகளை தன்னோட மடியிலேயே போட்டு வளர்க்கும், இல்லை விவசாயிகள் கையில் அது இடம் மாறும். ஆனால் தன்னோட இயல்பான மேல் நோக்கி வளர்றது அது என்றைக்குமே மாற்றிருக்காது. அதே மாதிரி தான் இந்த தமிழ் மொழியும் காலம் வளர வளர மனிதனுக்கு போங்குக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வடிவங்களை மாற்றிக்கிச்சே தவிர தன்னுடைய வரலாற்றையும் தன்னோட இயல்பையும் என்றைக்குமே இந்த தமிழ் மொழி மாற்றினது கிடையாது. இதை தொடர்ந்து சொல்லணும்னா, இப்போது புத்தக வாசிப்புகளை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்க்கும்போது பெரும்பாலும் புத்தக வாசிப்புகள் இப்போது குறைஞ்சிட்டதா நம்ம சொல்கிறோம். நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு யோசித்த உடனே திடீர்னு ஆமாம் இல்லை இங்கே தானே நான் அது நடந்துச்சுன்னு யோசித்தேன். என்னென்னா, இங்கே திருச்செங்கோட்டில் ஒரு புத்தக திருவிழா நடந்துச்சு 2023ஆம் ஆண்டில். அப்போ என்னென்னா, இளம் படைப்பாளிகளுக்கு இலவசமாக ஒரு ஸ்டால் கொடுக்குறோம், நீங்கள் அதில் புத்தகத்தை விற்பனை பண்ணிக்கலான்னு. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததும் இதே நாமக்கல் மாவட்டம் தான். அப்படி நான் புத்தகத்தை வச்சுருக்கும்போது ஸ்கூலில் படிக்கிற பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. ஒரு 4வது படிக்கிற பையன்தான், மிஞ்சி போனால் 8லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போம். அவன் என்னோட புத்தகங்களை புரட்டி பார்த்துட்டு இருந்தான். சரி, அதில் இருக்க புகைப்படங்களை அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அதை புரட்டினதுக்கப்புறம் அவன் என்கிட்ட கேட்ட கேள்வி, இதெல்லாம் நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்னா. ஆமாம், நான் தான் எழுதுனேன்னு அவன் அடுத்ததாக சொன்னது எனக்கு ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நான் நிறைய புக்கு படிப்பேன். 4வது படிக்கிற பையன் சொல்கிறான், நான் நிறையா தமிழ் புத்தகங்கள் வாசிப்பேன், எங்களோட அப்பா வீட்டில் வாங்கி வச்சிருக்காரு, எனக்கு இந்த புத்தகம் வேணும் தரீங்களான்னு கேட்டான். சரிப்பா எடுத்துக்கோங்கும் போது, எனக்கு இலவசமாக வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிட்டு பணம் எடுத்துட்டு சாயந்தரம் வரை இருப்பீங்களான்னு அந்த பையன் கேட்டான். அப்போது இன்னமும் இளம் வயதினர்கிட்ட நம்மளோட தமிழ் மொழி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னதான் இப்போ பெரிய விஞ்ஞானம், ஃபோனு, இந்த மாதிரி வீடியோ கேம்னு எவ்வளவு வந்திருந்தாலும் அந்த பையனுடைய கையில் இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ் புத்தகம்தான். அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதனுடைய முந்தைய தலைமுறையினர் புத்தகங்கள் நிறைய வாங்கி வாசித்து வீட்டில் குவிச்சு வச்சதுக்கான காரணம் தான் இதனோட விளைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இப்போ ஒரு படைப்பை எவ்வளவு எளிமையாக வெளியிட முடியுதுங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இப்போ இருக்குது. என்னன்னா, இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கவிதையாகட்டும் இல்லை ஒரு கதையாகட்டும் ஒருத்தர் எழுதுறாருன்னா அதை வெளியிடுறது ஒரு பிரசவத்துக்கு சமம்னு சொல்லுவோம். ஏன்னா அத்தனை காலம் அது எடுக்கும். அது அவர் எழுதணும், அது ஒரு நாளிதழ்லையோ இல்லை ஒரு புத்தகத்திலையோ கொடுக்கணும்னா அதுக்கு 2-3 மாதங்கள் ஆகும். அங்கே அதை அங்கீகரிக்கப்படணும், அதுக்கப்புறம் ஒரு தேதியில் ஒரு நேரத்தில் அது வெளியிடப்படும். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு இதுவாக தான் அந்த புத்தக வெளியீடுகள் அப்போ இருந்தது. ஆனால் இந்த தலைமுறையில்
தமிழ் மொழியை நான் இப்போ ஒன்று உருவாக்குறேன், நான் இப்போ ஒரு கவிதை எழுதுறேன், இல்லை ஒரு கதை எழுதுறேன்னா அதை நான் வெளி சமூகத்தினருக்கு கொண்டு போகிறது மிக எளிமையாக இருக்குது இந்த தொழில்நுட்பத்தினால. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நான் போன வாரம் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பெண் நடத்துனரை பார்த்தேன். அதாவது எங்கள் ஊர்களில், ஏன்னா இப்போ சென்னை அந்த மாதிரி பெருநகரங்கள்லாம் பெண் ஓட்டுநர், பெண் நடத்துனர் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் என்னோட ஊரில் ஒருத்தவங்களை பார்த்ததையும் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிடுச்சு. சரி, அவங்கள பாராட்டுற விதமாக ஒரு கவிதை எழுதுவோமேன்னு சொல்லிட்டு எழுதினேன். முழு கவிதை ஞாபகம் இல்லை, கடைசியாக ஒன்று எழுதியிருந்தேன். நீங்கள் பேருந்தின் நடத்துனர் மட்டும் இல்லை, பெண் சமூகத்தின் நடத்துனர்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அதை அவங்க படிச்சுட்டு அவங்களோட இப்போ நான் எழுதினது தான் அங்கே வந்து படைப்பு, நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். உடனே அவங்க ஸ்டேட்டஸில் போட்டு அப்பயே அதை வெளியிட்டாங்க. இப்படி விஞ்ஞானம் வளர வளர வரும் கால இலக்கியத்திலையும் விஞ்ஞானம் தமிழுக்கு உதவுங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இன்னொன்று, இப்போது கீழடிக்கு போயிட்டு வந்தீங்க, ஆராய்ச்சிகள் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போது வரும் காலத்தில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சியில் என்னென்னலாம் தமிழ் சுவடுகள் கிடைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு கற்பனை காட்சியாக ஒன்று தயார் பண்ணேன். என்னென்னா, ஒரு வேளை வரும் காலத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க, வாகனங்கள் தயாரிக்கிற இடம் கண்டுபிடிக்கப்படலாம். வாகனங்கள்லாம் நம்ம உதாரணத்துக்கு பஸ்ஸை எடுத்துக்குவோம். அது கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் அதை முன்னாடி இருந்து பார்க்குறாரு. முன்பக்கத்தில் தமிழ் வசனம், எனக்காய் காத்திரு உனக்காய் வருவேன்னு பேருந்தினோட முன் வசனம் தமிழையும் தமிழனுடைய வரவேற்பு முறையும் அங்கே சொல்லலாம். அதை தொடர்ந்து பேருந்தினோட படிக்கட்டில் ஏறுறாரு, பார்த்து வா பங்காளி அப்படின்னு தமிழனுடைய உறவு முறை எப்படி கொண்டாடினாங்கிறது அந்த பேருந்து படிக்கட்டுகள் வரும் காலத்தில் நமக்கு சொல்லலாம். அதை தொடர்ந்து உள்ளே போகிறாரு, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய திருக்குறள், எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு எண்ணையும் எழுத்தையும் கண்ணா கொண்டு வாழ்ந்திருக்கோன்னு அந்த திருக்குறள் வரும் காலத்தில் பேசும். திருப்ப அவர் கீழே இறங்கி வருவார், பின்னாடி மீண்டும் சந்திப்போம்னு எழுதியிருக்கு. இப்படி தமிழ் மொழி இந்த உருவில் தான் வருங்காலத்தில் வரும்னு கிடையாது, எந்த உருவாகட்டும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எங்கே திரும்பினாலும் தமிழ் மொழி ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாம் தான் வரும் காலத்தில் நம்மளோட தமிழ் மொழி வளருங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். இறுதியாக என்னுடைய புத்தக பயணத்தையும் நான் எப்படி எழுத தொடங்கினங்கிறதையும் உங்ககிட்ட சுருக்கமாக சொல்லி நிறைவு செஞ்சுக்க விரும்புகிறேன். என்னோட எழுத்து பயணம் அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து எழுதினேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் 10வது படிக்கும்போது எனக்கு பொது தேர்வில் வந்து ஒரு 2 கேள்விகள் இருந்தது. ஒன்று கதை விரிவாக்கம், இல்லைனா கவிதை எழுதலான்னு. பெரும்பாலும் எல்லாருமே கதை விரிவாக்கம் தான், ஏன்னா நமக்கு தோன்றது ஏதாவது எழுதி விட்டுலான்னு. ஆனால் என்னோட தமிழ் ஆசிரியர் மாரிமுத்தையா, அவரை நான் எந்த மேடையிலையும் மறக்க விரும்பலை. ஏன்னா அன்னைக்கு அவர் எழுத சொன்ன ஒரு கவிதை தான் என்னை இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. அப்படி தொடங்கினது என்னோட கல்லூரிகள் கடந்து கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் ஏன் நம்ம ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடாது. ஏன்னா நான் எழுதுறேன் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி தான் வழியில் பார்க்குற எல்லாத்தையும் எழுதுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பஸ் டிரைவரு, கண்டக்டரு, இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் போகிறேன்னா அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் நடக்கிறது, இல்லை ஒரு பிச்சைக்காரன், பைத்தியக்காரன் யாராக இருந்தாலும் சரி, எந்த வேறுபாடு இல்லாமல் யாரை பார்த்தாலும் எழுதுவேன். அதுதான் என்னுடைய முதல் கவிதை நூல். 2வதாக வந்த நூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக சாதனைன்னு சொன்னார். அது வந்து என்னென்னா 133 எழுத்தாளர்கள் 133 நூல்களை ஒரே மேடையில் வெளியிட்ட சாதனை. ஆனால் என்னென்னா அதுக்கு வந்து 3 மாத கால அவகாசம் தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்போ எனக்கு வந்து சொன்னாங்க, உங்களோட புத்தகங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு. ஆனால் என்னுடைய முதல் புத்தகம் வந்து 40 பக்கங்கள் இருந்தனால அது அங்கீகரிக்கப்படலை. அதனால் என்ன பண்ணேன், 3 மாத கால அவகாசத்தில் திரும்பவும் உட்கார்ந்து எழுதினது தான் அந்த ஒரு வரதையின் வர்ணனைங்கிற நூல். இதை தொடர்ந்து 3வது திருக்குறள் கவிமாலை. இதை வந்து இப்போது நான் படித்து எழுதினேன்னா இதுக்கான மிகப்பெரிய விதையை போட்டது வந்து புதுவை தமிழ் சங்கத்தில் சரவணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, எல்லாரும் ஒரு 10 அதிகாரத்தை எடுத்து எழுதி நீங்கள் கொடுத்தா போதும்னாரு. அப்போ என்னுடைய விருப்பமாக நான் கேட்டேன், சரி நான் எல்லா அதிகாரங்களுக்குமே நான் எழுதி தரேன், அதை நீங்கள் எனக்கு வெளியிட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டு அவர் சரின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு 3-4 மாத கால அவகாசத்தில் படித்து வெளிவந்ததான் என்னோட 3வது நூல். இன்னொன்று சொல்லணுன்னா, எனக்கான அடையாளத்தை கொடுத்தது இந்த தமிழ் மொழி தான். இப்போ நான் எங்கே போனாலும் என்னோட பெயர் வெறும் சௌமியான்னு இல்லாமல் சௌமியா சிவராஜ் அப்படிங்கிற என் அப்பாவோட அடையாளப்படுத்துறது இந்த தமிழ் மொழி தான். இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போது நான் இப்போ ஹெச்ஆராக தான் இருக்கேன். அப்போது அங்கே எல்லாமே நீங்கள் ஆங்கிலம் தான் பயன்படுத்துவீங்க, தமிழ் கிடையாதுன்னு. ஆனால் என்னுடைய ஒரு இன்டர்வியூ அனுபவத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். காலேஜில் படிக்கும்போது 2018ஆம் ஆண்டில் ஒரு பெரிய நிறுவனம் இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. அப்போது மொத்தம் 3 சுற்றுகள், 2 சுற்று முடிச்சுட்டு 3வது சுற்றுக்கு நான் போகும்போது என்னோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க கேட்டது, கவிதை எழுதுவீங்களா அப்படின்னு. எழுதுவேன், ஆனால் எனக்கு ஆங்கிலத்தில் எழுத தெரியாது, தமிழில் தான் எழுதுவேன்னு சொன்னப்போ அப்போ தான் தெரிஞ்சது அவரும் தமிழால் என்று. உடனே அவர் கேட்டார், ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்கள். நீ எப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூவில் போய் கேட்குறாரு. நமக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கப்போ, ஐயோ நம்ம செலக்ட் ஆவோமா இல்லையான்னு 1000 பதட்டங்கள் இருக்கும். ஆனால் அவர் உட்காந்துட்டு, நான் உனக்கு நேரம் தரேன்,
அரை மணி நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்னோட தமிழ் மொழி என்னுடைய தனி அடையாளத்தை சொல்லுச்சுன்னு சொன்னால் மிகச்சரியாக இருக்கும். இன்னொன்று, இந்த மருத்துவமனையில் ஏன் இந்த அறையை ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு நான் வந்தப்போ யோசித்தேன். ஆனால் இது மிகச்சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுமே அறுவை சிகிச்சை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் செஞ்சு பல மனித உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே தமிழ் மொழிங்கிற உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கனால இந்த வளாகத்தில் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் தமிழ் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர், தலைவர், செயலாளர் மற்றும் பார்வையாளர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.